முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் ஒரே ஆவரேஜா வண்டிகள் நெறையா புக் ஆயிட்டுருக்கும். ஆர்டிஓஸில ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு காலத்தில 20 வண்டி போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட 175, 200 வண்டியெல்லாம் புக் ஆற அளவுக்கு அடர்த்தி ஜாஸ்தியா போச்சு. இதனால உங்களுக்கு வந்து வண்டியினுடைய ஆர்டிஓ ஆஃபீஸில போய் குறிப்பிட்ட நாள்ல போய் வாங்குறவங்களுக்கும் அது கொஞ்சம் சில சில இடர்பாடுகள் இருக்கு. அதே மாரி ஓட்டுறவங்களுக்கும் இந்த மாரி விசேஷ நாள்ல போய் அங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது நெறையா நேரம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. வாகனங்கள் ஒரு நாள் இவ்வளோ தூரம் ஒரு டிராஃபிக்குள்ள ஜம்ப் ஆச்சுன்னா, எப்படி அத கட்டுப்படுத்த முடியுங்கிறத நம்ம யோசிக்கணும். கூடுமான வரைக்கும் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்ல ஒருத்தருக்கு ஒரு வண்டின்னு போறதுக்கு பதிலா, வீட்ல 2, 3 பேர் ஒரே சமயத்தில போம்போது டிராப் பண்ணிட்டு போயிறேங்கிற பழக்கம் வேணும். அல்லது டூ வீலர் போறவங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டு நான் ஸ்கூல்ல கொண்டு போய் இல்லாட்டி ஆஃபீஸ்ல போய் டிராப் பண்ணிட்டு போறேன்னு வேணும். அது இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வண்டின்னு சொல்லும்போது, அது பேருக்கு வேணா ரொம்ப பார்வைக்கு அழகா இருக்கலாம். ஆனா நாட்டுடைய அந்நிய செலாவணியும் வேஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பா இருந்துட்டு இருக்குது அதுல. பெட்ரோல் போன்ற அந்நிய செலாவணியும்.